ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வில்லேஜ் ஸ்டைலில் ஈஸியாக இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். 5 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே குக்கரில் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு பாதியாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வெந்து வந்துடும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சால்ட்டும் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது வேகிற அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுக்கோங்க. விசில் போயிடுச்சு பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதை இப்போ இருத்துட்டு நல்லா கடைஞ்சி விட்டுடலாம். இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் ஆகிற அளவுக்கு நல்லா கடைஞ்சிடணும். இப்போது அடுப்பில் நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது இந்த மாதிரி பொரிஞ்சு வர்ற ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் தக்காளி கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துடலாம். தண்ணி உங்களுக்கு சாம்பார் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தழை தூவிக்கலாம். இது கூட நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடரு சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது இப்போ நல்லா கிண்டி விட்டுருங்க. இது நல்லா கொதித்து வரட்டும். இப்போ இது கூட நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு கொதி வந்ததுனாலே போதும், நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு சாம்பார் கிடச்சிரும். இதை நம்ம இப்போ இட்லியோடு சேர்த்து பரிமாறிடலாம். இந்த சாம்பார் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் குக்கிங் வீடியோ நம்ம சேனலில் டெய்லியுமே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.